வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நாம் சின்ன சின்ன கத்திரிக்காய்க்கெலாம் எடுத்திருக்கோம். இதில் நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் இந்த காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த அடிப்பாகத்தை கிராஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4ஆக பிளந்துக்கணும். பட் எண்டு வரைக்கும் போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அழகாக கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதை மாதிரி நிறம் மாற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் மீதி இருக்கோட எண்ணெயை எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு பெரிய பல்லாரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5 பல்லு பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதங்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு மூடி வச்சு வேக வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதையும் நல்லா வதக்கலாம். இனி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் அதில் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இனி இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கவுர வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி விட்டுக்கலாம்.
கூடால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நாம் அரைச்ச மசாலாவில் உள்ள தண்ணி. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும்போது சால்ட் சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை இனி ஒரு மூடி வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயாச்சு பாருங்கள். சைட்லலாம் நமக்கு வந்து ஆயில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.